ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். விழி நீரை அணை போட்டு மொழி காத்த துணை எங்கே? இணையான இளமானே தனியாய் உன் எஜமானே. அக்கமரே, வாரத்துல 2-3 நாள் இப்படி எல்லாரும் ஒன்னா கூடி இருந்து பேசுறது எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு நீ ஏன்டி சொல்ல மாட்டேன்? உனக்கு ஜாலியா தான் இருக்கு, இங்க எனக்கு தான் பீதி எடுக்குது. எனக்கா இப்ப என் மச்சான் வரணும், நம்ம கூட இவளையும் கூட்டி சேர்த்திருக்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன உண்டு இல்லையான்ட்டு ஆக்கிடுவான். பேசாம அவளை விட்டுட்டு வந்திருக்கலாம் தானேக்கா. அஸ்கு பஸ்கு நீங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருப்பீங்க, நான் மட்டும் வீட்டுல இருக்கணுமோ? எங்க வீட்டுல தான் ஒரு காட்டேரி இருக்கே, சின்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டான், ஏதாவது வேலை சொல்லிட்டு இருப்பான், அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். இந்தோ ஏனக்கா ஜோதியை கூட்டிட்டு வரல? ஏண்டி தெரியாத மாதிரி கேக்குற? அதுக்காக அவளை வெளியில விடாம வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா எல்லாம் சரியாயிருமாக்கா? ஜோதி பாவக்கா, இங்க பாருடி, 2-3 நாள் வீட்டுல இருந்து கஷ்டப்படுறதுல அவளை ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டாள். அவ மனசு மாறி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாள்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஜோதி காலத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுவும் சரிதான், அப்ப வீட்டுக்குள்ளேயே கிடக்கட்டும். ஏண்டி வானதி, நீ வந்ததுல இருந்து என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன். அடியே அப்படி பாக்காதடி, நானும் பொம்பளைதான். ஒருவேளை அவளோட கண்ணுக்கு அவளோட அத்தா மாதிரி தெரியற போல. அடியே அப்படி பாக்காதடி, எனக்கு ஒரு மாதிரி சையா இருக்கு. அடியே இந்து விட்டாவள் என்ன கிஸ் பண்ணாலும் பண்ணிடுவாள் போல இருக்குடி. எதுக்கும் தள்ளியே இருடி. கர்மம் கர்மம், என்னடி பேசுறீங்க? அப்ப எதுக்கு என்ன கண்வட்டாம பாத்துட்டு இருக்க? இன்னைக்கு என் ஆபீஸ்ல உன்ன மாதிரியே ஒருத்தைய நான் பார்த்தேன். அவ சேரோட அத்தை பொண்ணாண்டி, அவ அச்சாசல் உன்ன மாதிரியே இருந்தாடி. என்னடி சொல்ற? அப்படியே உன்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சுடி. ஒரு நிமிஷத்துல நீதானோட்டு நினைச்சிட்டேன். ஆனா அந்த பிள்ளைக்கு முடக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அது என்னடி? எனக்கு நல்ல குணண்டி, நீ எல்லார்கிட்டயுமே சகஜமா பேசுற. ஆனா அவ அப்படி இல்லடி, அவ குணமே வித்தியாசமா இருக்கு. அவரோட அத்தை பொண்ணண்டா வசதியான வீட்டு பிள்ளைதான். அப்ப ரொம்ப திமிரத்தவளா தான் இருப்பாள். வானதி, எதுக்கு அவகிட்ட நீ கொஞ்சம் தள்ளியே இரு. அப்புறம் வானதி, லவ் எல்லாம் எப்படி போகுது? இந்து என்ன கிட்ட உனக்கு அந்த செருக்கும் எப்ப டும் இந்து நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. அவருக்கு எனக்கும் ஏணி வச்ச கூட எட்டாது. ஏய் நடிக்காதடி, நீ அபாண்டமா போய் சொல்றது உன் முகத்திலே தெரியுது. எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்டி, எங்க கிட்ட எதுக்கடி மறைக்கிற? நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. அதானே இன்னைக்கு புள்ள வானதியோட லவ் ஸ்டோரி தான் ஓட போகுது. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் எங்க கிட்டே வா. நீயும் அவரும் காதலிக்கிறது முதல் கண்டுபிடிச்சதே மச்சான் தான். என்னோட சொல்ற? சக்தி எனக்கு தெரியுமா? எனக்கா? உனக்கு தெரியாதா? மாமாவுக்கு தெரியாம இந்த ஊர்ல எந்த விஷயமும் நடக்காது. அப்படி சொல்லடி குட்டி. உங்க வீட்டுக்கு அடிக்கடி அவர் வந்துட்டு போவார்ல, காலம் உன்னை ஏத்திட்டு போறதுல இருந்து ஈவினிங் உன்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறது வரைக்கும், நைட் டைம்ல உன்னை பார்க்க வர வரைக்கும் மச்சானுக்கு தெரியும். மச்சான் எதுக்கு கண்டு காணாத மாதிரி இருக்கானு பாக்குறியா? உன்னோட அத்தானை பத்தி ஏற்கனவே என் மச்சான் விசாரிச்சுட்டான். அவரை பத்தி நல்ல விதமா கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவன் உங்க 2 பேரையும் ஃபாலோ பண்றதே விட்டுட்டான். என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? இதுக்கப்புறம் என் அண்ணன் மூஞ்சில எப்படி முடிப்பேன்? அப்போ நாங்க கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மைதான். நடத்து. சும்மா இருக்கா? லவ் எல்லாம் பண்றீங்க, ட்ரீட் எல்லாம் வைக்க மாட்டீங்களா? உங்களுக்கு இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் பாய்க்குள்ள எதையாவது அரைச்சிட்டு இருக்கணும் இல்லடி? ஆமா, எங்களுக்கு அதான் முக்கியம். என்னடி காவியா? ஆமாண்டி அக்கா, இப்ப கூட ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கலாம். யாராவது கொண்டு வந்தீங்களாடி பாவியலா? எல்லாரும் கைவீசண்டு வந்திருக்காளுங்க. உனக்கு வேணுமெண்டா நீ எடுத்துட்டு வந்திருக்கணும். ஏண்டி மல்லிகா, அந்த கருவாப்பைய இப்பதான் உன் வேலையில சிக்க போறான். அடி போடி. என்னாச்சடி இவ்வளவு சலிப்பா சொல்ற? உன் தம்பிய நீதான் மெச்சுக்கணும். அவன் பொருள்ல தோலை பார்த்து வாங்கிட்டான். என்னடி உளர்ற? ஏதோ பொருள்ல ஒரு பிள்ளைய லவ் பண்றானா? ஏய் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அந்த கருவாச்சட்டிக்கு பொருள்ல எல்லாம் ஆள் இருக்கா? என்னால இதை நம்பவே முடியலடி. எனக்கு நாத்தனாரா நீதான் வரணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனா அந்த கல்யாண பத்தியா? உனக்கு கை வந்த கலை இன்னும் காணாது. இங்க பாரு மல்லிகா, அந்த கருவாச்சட்டியை எப்படி கவுக்குறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிப்ஸ் இருக்குடி, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு. நான் சொல்ற மாதிரி நீ பண்ணிட்டியான்னு வச்சுக்கோ, அந்த கருவாப்பைய உன் வலையில சிக்கிடுவான். ஈஸியா நீ அவனை கவுத்து போட்டுலாண்டி. அத்தான், வாட் இஸ் திஸ்? இதுதான் உங்க பொண்டாட்டிய வளர்க்குற லட்சணமா? அப்ப உன் அக்காடா ஏன்டா என்ன எடுக்கல? அத்தான், இப்படியே எல்லாருக்கும் மாமாவில பாத்துட்டு தெரிஞ்சாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாருக்கிட்டையாவது முறையா வாங்க போறாள். என்னட்ட கூட அவ முறையா வாங்கலாம், அப்புறம் நீங்க கோவிச்சுக்க கூடாது சரியா? நீயாச்சும் அக்காவாச்சும் என்ன விடுடா. அத்தான், இன்னைக்கு போல சொல்லுடி இந்து, அந்த கருவாப்பையில எப்படி நான் வளைச்சு போறது? அது வந்து மல்லிகா, நீ என்ன பண்றேன்னா? அடிய குடிச்சு தம்பி, நீ எப்படா வந்த? பல்ல காட்டாதடி பள்ளி, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அது கருவாப்பையிலே அது சும்மா. என்ன மவளே, என்ன கவுக்குறதுக்கு பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கியோ? இங்க பாரடி, ஏதாவது அப்படி பண்ணிட்டு தெரிஞ்சா சட்டிக்குள்ள போட்டு உன்னை பரத்து எடுத்துருவேன். கூட பிறந்த தம்பி, என்னடா அக்காவை பார்த்து இப்படி எல்லாம் சொல்ற? மச்சான், இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா நீ? நீயாச்சும் உன் தம்பியாச்சு. இந்து இந்த வேலையெல்லாம் நல்லாவா இருக்கு? அவளுக்கு இதுல கமிஷன் கிடைக்குது போல, அப்படித்தானேடி? அப்படி இல்லடா தம்பி, எங்க பாடா உன் வாழ்க்கைக்கு நல்லதுக்கு தான் அக்கா செய்வேன். பொருட்களை எல்லாம் நம்பாதடா, ஏமாத்திடுவாள்வ. ஏண்டி யாருனா? அவளுக்கு தான் சின்ன பொண்ணுங்க கதை புடுறாளுங்க, உனக்கு என்ன வேலைங்க? அது சும்மாதான். ஏன் அருணண்ணா, ஒரு நாள் கூட உங்க கை கால வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதோ? இந்து கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இரு. நீ போ அருண், நான் கொஞ்ச நேரத்துல வரேன். ஏண்டி பகல் முழுக்க வீட்டு வேலையெல்லாம் பண்ற, ராத்திரியானா இவளும் கூட கடலை போட்டுட்டு இருக்க, அப்போ இப்பதாண்டி உன் புருஷனை கவனிக்க போல. ஓஹோ, அப்படி போகுதா கதை? அந்த மண்ட உனக்கு வாய் மட்டும் இல்லையா நாய் தூக்கிட்டு போயிடும், அப்படி சொல்லுங்க தான். என்ன சக்தி மாமா, நீங்க எல்லா பொண்ணுங்களையும் நல்ல விதமா பாக்குறீங்க, என்ன மட்டும் ஏன் இப்படி? மச்சானுக்கும் மேல ஒரு இஷ்டம் போல, அதான். சக்தி மாமா அப்படியா? சொல்லவே இல்ல. அத்தான், இதுகளுக்கு கொழுப்பு பாத்தீங்களா? 2 பேரும் மண்டையை சேர்த்து ஒரே அடி அடிச்சு விட்டா சரியாகும். குட்டியையும் எதுக்கடி கூட்டிட்டு வந்தீங்க? உங்க கேங்கோட சேர்ந்து அவளையும் பழுதாக்குறதுக்கா? நான் சொல்லல.
இந்நேரத்துல நடு ரோட்ல உங்களுக்கு என்ன வேலைங்க? இதுகளுக்கு ஒரு வேலை என்ன? ஊர்ல யார் யார் கூட போனா யாரு யார வச்சிருக்கா இப்படியான நியூஸ்களை தான் ஆரம்பிச்சிட்டு இருப்பாளுங்க. பாட்டிகாலம் முடிஞ்சு இப்ப குமரிகள் ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஏடி சின்ன பிள்ளைகளை எப்படி பாலாக்குறீங்க? நீ பொத்து ஏண்டா கருவாச்சடி பேலே, மல்லிகாக்கு என்னடா குறை? அவளோட உண்மையான காதலை விட்டுட்டு எதுக்குடா வேற பொண்ணு கிட்ட போற? அடிய குட்டச்சே சப்பண்டு வச்சுமே பாத்துக்கோ. இந்தோ இது அவன் வாழ்க்கை அவன் பிரச்சனை. நீ எதுக்கு தலைவர்? இதுகளெல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாளுங்க. நமக்கு இன்னைக்கு பட்டணி தான். அண்ணா குட்டி, உனக்கு என்ன? எப்படியும் நாங்க வீட்டுக்கு வரதுக்கு 11-12 மணி ஆகும். அது வரைக்கும் என் வயிறு பொறுக்காது. ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தவேன். அவன் இங்க என்ன பிரச்சனையில இருக்கான்? இவளுக்கு தண்ட பிரச்சனை. ஏய், அவ சின்ன பொண்ணுடா, அவளுக்கு என்ன தெரியும்? ஏடி 12 மணி மட்டும் இங்க என்ன குடும்பமா நடத்த போறீங்க? 12 மணிக்கு பேயல் குடும்பம் நடத்துற இடம் தான் இது. அதுகள் கண்ணுல மாட்டினீங்க. அண்ணா 12 மணிக்கு பேய் நடமாடுமா? சரவணன் அண்ணா, நிஜமாவா? பேய் எல்லாம் இருக்கிறது உண்மையா? சத்தியமா சொல்றேன்டி, 12 மணிக்கு பேயெல்லாம் நடமாடுறது தெரியுமா? என் கண்ணாலேயே நான் பாத்துருக்கேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன் வீட்டை. அப்பாடா, ஒரு டிக்கெட் அவுட். சரவணா சும்மா இரு. எதுக்கு இப்ப பயமுறுத்துற? குட்டி தனியெல்லாம் போகாத, இங்க வா. அடியே பைத்தியக்காரி, அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான். இங்க வா. அடியே குட்டி, தனியெல்லாம் போகாதமா, இங்க வா. சரியான பயந்தவங்களி. நீ பட. அடியே மஞ்ச மட்டும் சும்மா இருந்துக்கோ. ஒரு பேத்தின பாய் கிழிச்சிருவேன். கிளிப்படா கிளிப்ப. எங்க ஒரு கேண்ட பாய் கிளி பார்க்கலாம். விசர் கோணங்கி. இதுக்குள்ள அமைதியான பொண்ணுன்னா பாரதியும் தாரணியும் தான். அந்த பிள்ளைகளையும் கெடுத்துறாதுங்கடி. அரணி, இந்த வேலையெல்லாம் அப்படிமா போகுது? நல்லா போகுதுண்ணே. உன்னோட அந்த பொறுக்கி ஏதாவது பிரச்சனை பண்றானா இப்பவும்? இங்க இருக்கிற இந்த ஊர்ல எவனாவது பொண்ணுங்களை சீண்டிட முடியுமா என்ன? அதான் என் மச்சானோட பவரு. காணு, நீ ஃபைல மூடு. இந்த கூட்டணிக்கு நீ தான் தலைவியா? ஆமா பிரதர், நான் தான் தலைவி. உங்க வருங்கால பொண்டாட்டி தான் செயலாளர். அடியே கிணத்து தவள, அந்த மஞ்சள் என் பொண்டாட்டி ஏதாவது சொல்லிட்டு இருந்தா என் அக்கான்னு பார்க்க மாட்டேன், பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டேன். தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுருவேன் பாத்துக்கோ. எங்க இந்த மேல கை வைடா பார்க்கலாம். எங்க தலைவி மேல கை வச்சா நாங்க சும்மா விட்டுருவோமா? ஓ, இல்ல சரியான லூசு கூட்டங்கள். இது பொண்ணுங்க இடம். நீ எதுக்கு இங்க வந்த? பொண்ணுங்க கூடி கதைக்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை கருவாப்பையிலே? அடியே மஞ்ச மண்ட, நீ இன்னைக்கு வாங்க போற முறையா சொல்லிட்டேனா? சண்டம் போட. என்னடா நடக்குதுங்க? கூட்டமா பொண்ணுங்க உட்காந்துருந்து என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க? ஏதாவது வம்பு எடுத்துட்டு இருப்பாளுங்க. பாய்ஸ் கேங் தான் கெத்தன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவளுக்கு பாய்ஸும் மிஞ்சிருவாளுங்க போல. எல்லாரும் இப்படி ஒற்றுமையா பேசுறது நல்லா தான் இருக்கு. சரி, நம்ம வந்த வேலையை கவனிப்போம். ஐயோ, இவரா? இந்நேரத்துல இவர் இங்க என்ன பண்றாரு? வாடி வாடி. நான் மாட்டேன். எங்க நீங்க போங்க, எல்லாரும் இருக்காங்க. இங்க பாரு, இப்ப நீ வாரியா இல்ல நானே அங்க வரட்டுமா? நீங்க ப்ளீஸ்ங்க, வேணாங்க, போயிருங்க இங்க இருந்து. எல்லாரும் இருக்காங்கங்க, என்ன நினைப்பாங்க? போங்க ப்ளீஸ். நீ சரிப்பட்டு வர மாட்டே. இந்த நானே வாரண்டி. யார் இந்த அண்ணா? எதுக்கு கோன் அடிச்சிட்டு இருக்காரு? ஓஹோ அண்ணா. என்ன எல்லாரும் நம்மள பார்த்து தான் சிரிக்காளுவ? ஐயோ, எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி சையா இருக்கு. வருங்கால கஸ்பண்ட் வந்திருக்காரு. போகல என்ன வானதி, ஆத்துக்காரர் வந்திருக்காரு போல. பாவம், உன் புருஷனை காக்க வைக்காதமா, போமா. அவர் எவ்வளவு ஆசையா வந்திருப்பாரு உன்னை பாக்குறதுக்கு. அடியே சும்மா இருங்கடி. வானதி, அதான் சிக்னல் வந்துட்டே இருக்கே, இன்னும் போகலையா? அண்ணா. என்ன வானதி சிஸ்டர், வெக்கமா? உங்களை பாக்குறதுக்கு அத்தான் வந்திருக்காரு, போங்க. டேய் சரவணா, நீமா நீ இப்பயும் போகிறேன்னு வச்சுக்கோ. நேரடியா அவரே வந்து உன்னை தூக்கிட்டு போயிருவார் போல. அதண்டா உண்மை தாண்டி வானதி, ஓடு ஓடு. என்ன மச்சான் அப்படி பாக்குற? கதை விடுறதுல உன்ன அடிச்சுக்க ஆளே இல்ல இந்து. நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமாடா? நம்மள மாதிரி 4 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் சரிதான். அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பியோ? அந்த கருவாப்பையில இந்த மாதிரி வேலை பாக்குறீங்களோ? சொல்லுடா மச்சான், நமக்கு அந்த மாதிரி வேலை அவன் பாத்துட்டு தானே இருக்கான். அதுவும் அப்பன்கிட்ட நீ மாட்டிடக்கூடாது, அடி வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக பண்றான். அக்கா மேல இருக்கிற பாசத்தால அப்படி பண்றான். அதே மாதிரி தான் மச்சான், என் தம்பி மேல இருக்கிற பாசத்தால எப்படியாவது மல்லிகா கிட்ட கோத்து விடலாம்னு பாக்குறேன். ஏடி, அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவளுக்கு என்ன குறை? அவளும் நல்ல பொண்ணு தானே. நல்ல பொண்ணுதான். ஆனா பாய் மட்டும் இங்க இருந்து ஆத்தங்கரை வரைக்கும் போய் வரும். அவனால எப்படி சமாளிக்க முடியும்? அதெல்லாம் சமாளிச்சுப்பான். நைட் டைம்ல வந்து கூட்டம் கூடுறீங்க. என்ன பேர் வச்சிருக்கீங்க உங்க கூட்டத்துக்கு? அதுவா மச்சான், மகளிர் சங்க கதக்குடுவை. புதுசா திணுசா யோசிக்கல. இந்த சங்கத்துக்கு நீங்க தான் தலைவியா? ஆமாண்டா மச்சான், நான் தான் தலைவி. சரி, அதெல்லாம் விடு. இந்த நிலா வெளிச்சத்துல அதுவும் உன் மடியில இப்படி என்ன அணைச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா மச்சான்? இருக்கண்டி இருக்கும். இப்போ உன்னொன்னு அப்பனும் பாக்கணும். உன்னோட சோழி முடிஞ்சிரும். அவனுங்க கிடந்தானுங்க பைத்தியக்கார பயிலுக. இந்துமா, எப்படி உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எனக்கு எப்படி தைரியம் வருமென்று உனக்கு தெரியாதா? என் கூடவே என் பக்கத்திலே நீ இருக்கிறபடியால தான் நான் இந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறேன் மச்சான். இல்லன்னா நான் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாத இந்துமா. நான் கூட இருந்தாலும் இல்லாம போனாலும் சரி, நீ என்னைக்கும் மனசுடைஞ்சு போகாம தைரியமா இருக்கணும், சரியா? மச்சான், விளையாட்டுக்கு கூட நீ இப்படி சொல்லாத. நீ இருக்கிற தைரியத்தால தான் மச்சான் இந்த உடம்புல உசுர் இருக்கு. உன்னை பிரியற ஒரு சந்தர்ப்பம் வந்தா அது என்னோட மரணமா தான் இருக்கும். இந்து, என்ன பேசுற நீ? சத்தியமா தான் மச்சான், நீ என்னோட உசுரோட கலந்துட்டடா. அந்த கடவுளால கூட நம்மள பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தா அது என்னோட மரணமா தான் இருக்கும். நீ இல்லன்னா மொத்தமாவே நான் உடைஞ்சு போயிடுவேன். நான் இந்த பிறவி எடுத்ததே உனக்காகத்தான்.
உனக்காக மட்டும்தான். 100 வருஷம் இல்லாட்டியும் நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் பொண்டாட்டியா ஒரு நாளாவது வாழணும். இதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை மச்சான். ஆனா எனக்கு அப்படி இல்லைந்து. காலம் முழுக்க நான் வாழ்றதுக்கு நீ வேணும்டி. எனக்கு நீ, உனக்கு நான், நமக்குன்னு சொல்லிக்க 2 குழந்தை. இப்படி ஒரு அழகான குடும்பமா நாம வாழணும். இது உன் மச்சானோட பெரிய ஆசை. மச்சானோட ஆசைய நீ கண்டிப்பா நிறைவேற்றணும். அதுக்கு தனியடா நான் இருக்கேன். எனக்கு 4 இருந்தாலும் ஓகே தான். வீடு ஃபுல்லா குழந்தைகள் இருந்தாலும் எனக்கு ஓகே. ஆனா என்ன, என் பொண்டாட்டியால தான் முடியுமோ இல்லையோ, என் பொண்டாட்டியும் பாவம் தானே. அதெல்லாம் உன் இந்துவால முடியும்டா. ஆனா என்ன, நீ தான் இதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிற. உனக்கு ரொம்ப வாய் ஜாஸ்திடி. உன் கழுத்துல தாலி கட்டிட்டு அப்புறம் இருக்கு. பாக்கலாம். லவ் யூடா மச்சான். லவ் யூ டு இந்துமா. கட்டிடும் சூட்டோடு தொட்டி கட்டு அன்னமே, முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே. ஹலோ மை டியர் பெஸ்டி, எப்படி இருக்க? எனக்கு என்ன குறை, நான் நல்லா தாண்டா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன பார்த்தாலே தெரிய வேணாமா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு உங்களை சந்தோஷமா வச்சிருக்காளா, இல்ல அவகிட்ட இருந்து அடியும் உதையும் வாங்குறீங்களோ? டேய் அவர் என் புருஷன்டா. அவரை நான் எது கடிக்க போறேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதடி. நான் நல்லா இருக்கேன் ஆதி. சரி எதுக்கு வெளியே நின்று பேசிட்டு உள்ள வாங்காதி. உங்களுக்கு தெரியுது, ஆனா இவளுக்கு வீட்டுக்கு வந்த கெஸ்ட இப்படித்தான் மொழியில நின்று பேச வைப்பியா? முதல்ல கண்ணாடியை கழட்டிட்டு உள்ள வாடா. எங்க அம்மா பார்த்தா உனக்கு கண்ணு தெரியலன்னு நினைச்சுக்க போறா. உங்க இடத்துல என்ன வெயிலப்பா, அதான். சரி உள்ள வாடி. நீ இவர் கூட பேசிட்டு இரு. நான் உனக்கு குடிக்கிறதுக்கு டீ ஏதாவது எடுத்துட்டு வரேன். அடி செம்மறி, அடிக்கிற வெயிலுக்கு எவனாவது இப்ப டீ குடிப்பானா? அதானே. அருணா, ஏதாவது ஜூஸ் போட்டு கூட எனக்கு. சரி எடுத்துட்டு வரேன். அடியே, ஜூஸ் மாதிரி இருக்கணும், உன் பாய் மாதிரி இருக்க கூடாது, சரியா? நீ ரொம்ப ஓவரா தாண்டா போயிட்டு இருக்க. சரி நல்ல கூலா எடுத்துட்டு வா. ஆண்டவா, இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போறானே இவன். சரி புலம்பாத. இவன் எதுக்கு இப்ப மெசேஜ் பண்றான்? நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல. ச்சே. ஜோதி உன்னதான். என்னக்கா, என் ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருந்து வந்துட்டான். இந்த ஜூஸை கொண்டு போய் அவனுக்கு கொடு. அக்கா, நானா? அவர் உன்னோட ஃப்ரெண்டு தானேக்கா, நீயே கொடுத்துரு. அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன், சரியா? கொண்டு போய் குடுடி. அக்கா, போன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எங்க உன் போனை கொடு பார்க்கலாம். அக்கா, அது வந்து. யார நீ? எதுக்கு நீ சும்மா அவன் மேல கை வச்சிட்டு இருக்க? இவளை அடிக்கணும் மட்டும் எனக்கு என்ன விருப்பமா? இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் மட்டும் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா இவ பாலாங்கணத்துலதான் புலப்புறாண்டு ஒத்த கால்ல நிக்கா. இங்க பாரு ஜோதி, நீ நினைக்கிறது நடக்கும் மட்டும் கனவுல கூட நினைக்காத. உனக்கு என்ன மூளை மங்கி போச்சா? நீ படிச்ச பொண்ணு தானே. அவன் எவ்வளவு பிராடு, எவ்வளவு பொறுக்கின்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் திரும்ப அவன் கிட்ட போற. உனக்கு வெக்கமா இல்லையா ஜோதி? இல்லக்கா, நான் பேசாத. நீ வாயை திறந்து எதுவும் பேசிடாத. உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குடி. உன்னை பற்றி முழுசா தெரிஞ்சுதாண்டி ஆதித்யா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கான். அவனை மாதிரி ஒரு நிலைமை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு சேத்துலதான் போய் விழ போறாண்டி நிக்கிற. காதல் கண்ணை மறைக்குதோ? எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தணுமெண்டே நீ முடிவெடுத்துட்டியல ஜோதி. அப்படியெல்லாம் இல்லக்கா. நான் யாரையும் கஷ்டப்படுத்தணுமெண்டோ இல்ல அசிங்கப்படுத்தணுமெண்டோ நினைக்கலக்கா. நான் எல்லாருக்கும் பாரமா தானே இருக்கேன். நான் செத்துட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க தானேக்கா. ஜோதி, என்ன பேசுற நீ? ஓஹோ, இந்த மாதிரி தைரியம் எல்லாம் அவன் உனக்கு கொடுத்தானோ? ஆனா அவளே நொந்து போயிருக்காள். அவளை எதுக்கு மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ, என்னடி ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு போனி இன்னும் ஆளக்காலையில? நான் நினைச்சேன் ஜூஸ் போடுறதுக்கு கடைக்கே போயிட்டியாக்கும்னு. நீ போய் உட்காருடா, நான் எடுத்துட்டு வரேன். சரி சீக்கிரமா வா. இங்க பார் ஜோதி, இப்படியே அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த போன் இருந்தா தானே அவன் உனக்கு மெசேஜ் பண்ணுவான். இந்த போன் இருக்கிறதாலே தானே அவன் மெசேஜ் பண்றதுக்கு நீ ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. அந்த போனை கொடு. என்கிட்டயே இந்த போன் இருக்கட்டும். அக்கா, இந்த அக்கா சொல்றேன், அக்காட பேச்ச கேட்பிய மாட்டியா? உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். ஜோதி, நீ மனசு கொடுத்தது ஒரு பொறுக்கி கிட்ட. அவன் உனக்கு ஏத்தவனே இல்ல ஜோதி. உன்னோட காதலுக்கும் உன்னோட பாசத்துக்கும் அவன் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன். அவனை போய் இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்க. அக்கா சொல்றதா நானும் சொல்றேன். ஆதித்யா ரொம்ப நல்ல பையன். உன்னை பற்றி அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கான். உன்னோட பழைய வாழ்க்கையை பற்றி அவன் என்னைக்குமே குத்தி காட்ட மாட்டான், சரியா? அவன் கூட நீ பேசி பழகும் போது அவனை பற்றி நீ புரிஞ்சுப்ப. நாங்க உன்ட நல்லதுக்கு தான் சொல்லுவோம். உன்னை நீ தப்பான வழியில போறதுக்கு என்னைக்குமே நாங்க அனுமதிக்க மாட்டோம், சரியா? ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மானம் போயிட்டுன்னா போனதுதான். அத மனசுல வச்சுக்கோ. ஒரு ஏடியா உன் மனசை மாத்திக்க முடியாதான், ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசை மாத்திக்கணும். அதான் உன் லைஃப்க்கு நல்லது, புரிஞ்சுக்கோ. இந்த ஜூஸ் எடுத்து கொண்டு போய் அவனுக்கு கொடு. சரிக்கா. இதுதான் உன்னோட வீடா? மாட்டுக்கோட்டில விட ரொம்ப மோசமா இருக்கத்த. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு என் தலை எழுத்து. ஏண்டி, நீ எல்லாம் 3 வேளை சாப்பாட்டுக்கே பிச்சை எடுக்கிறாக்க. இந்த லட்சணத்துல உனக்கு என் புள்ள கேக்குதோ? அவனை வளைச்சு போறதுக்கு உனக்கு இவ்வளவு தைரியண்டி? என் மச்சான் தான் ஆம்பளை, அப்படி இப்படி தான் இருப்பாரு. ஆனா நீ ஒரு பொம்பளை. உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரிய வேணாமா? இதே மாதிரி வேற பணக்காரன் வந்தா அவன் கூட பல்ல அழிச்சிட்டு போயிடுவ. எல்லாமே பணத்துக்காகத்தானே. என் மச்சான கூட பணத்துக்காகத்தானே நீ வளைச்சு போட்டிருக்க. இப்படி அசிங்கமா பேசாதீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு எல்லாம் கிடையாது. அடைச்சி பயமுடு. நீ எப்படிப்பட்ட பொண்ணு எங்களுக்கு தெரியும்டி. இந்த மாதிரி கேவலமான பொழப்புக்கு நீ பிச்சை எடுக்கிறதே மேலடி. இல்ல தூக்கு போட்டு சாகலாம்.
இவள சொல்லி குற்றம் இல்லத்த. இவளை இப்படி வளர்த்து விட்டாங்களே இவளோட அம்மா அப்பா, அவங்கள சொல்லணும். இவளோட அழகை காட்டி பணக்கார பையங்களா பார்த்து வளைச்சு போட சொல்லி இவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவங்கள நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் அத்தை. அப்பதான் இவன் என் மச்சான் பக்கமே வரமாட்டா. அதான் சரி மருமகளே, உன்னோட அம்மா அப்பா வளர்ப்பு சரியில்லடி. உன்னை ஒழுங்கா வளர்த்து விட்டு இருந்தா ஏன் நீ இப்படி பணக்கார பையனா வளைச்சு போட பாப்ப? உன் அம்மா அப்பா எங்கடி? அவங்கள வர சொல்லு, அவங்கள வர சொல்லுடி. அவங்கள நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டதான் இனிமேல் என் மச்சான் பக்கம் நீ வரமாட்ட. என்னடி திரு திருன்னு முடிச்சிட்டு நிக்க? உன் அம்மா அப்பா வர சொல்லு. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் கிடையாதுங்க. நானும் பாட்டியும் மட்டும்தான் இருக்கேன். சின்ன வயசுலயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஓ, உன்னை ஏனண்டு கேட்க ஒரு நாதி இல்லாத அனாதையா நீ? நீயே ஒரு அனாதை, நீ என் வீட்டு மருமகளா? சி, இப்படி சொல்லவே எனக்கு வெறுப்பா இருக்குடி. என் பையன் எப்படித்தான் உன்னை காதலிச்சானோ அதெல்லாம் அவரோட தப்பில்லத்த. இவ எதை காட்டி மாய்க்கினாலும் உன்னை கொன்னு போட்டா கூட கேட்கறதுக்கு நாதி இல்ல. அப்படிப்பட்ட உனக்காக தாண்டி கரிஸ் என்ன கை நீட்டி அடிச்சான் உன்னை. யாருமா நீ என் வீட்டுக்கு வந்து என் பேத்தியவே அடிச்சிட்டு இருக்க? வாங்க பெரிய மனுஷி, உங்க பேத்திய எந்த லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்க? உன் பேத்திக்கு ஒழுக்கமண்டா என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டியா? இப்படி பணக்கார பையங்களா வளர்ச்சி போட சொல்லி கொடுத்து வளர்த்தியோ? இதெல்லாம் ஒரு புழப்பு. இப்ப இல்ல இன்னொரு பொண்ணு. சி, என்னம்மா பெரிய மனுஷி இருந்து கொண்டு சின்ன பிள்ளைய இப்படி போய் அசிங்கப்படுத்துறீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? ஏய், உன்னோட தகுதிக்கெல்லாம் ரோட்ல பிச்சை எடுக்கிறவன் கூட தான் நீ குடும்பம் நடத்தணும். அதை விட்டுட்டு ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்ட உன் ரெக்கைய உடைச்சு விட்டுவேன். பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இங்க நடந்ததெல்லாம் என் மச்சான் கிட்ட பத்தி வைக்கணும்னு நினைச்ச நீ இருக்கிற இந்த மாட்டுக்கொட்டில கூட தரமட்டமாக்கிடுவேன். அப்புறம் பிளாட்ஃபார்ம்ல தான் நீ படுக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என் வீட்டுல வேலை செய்யறதுக்கு கூட நீ தகுதி இல்லாதபடி. அப்படிப்பட்ட நீ என்னோட கரிஸ் மேல ஆசைப்படுறியா? இதுதான் உனக்கு கடைசி. என் கரிச பாக்குறதோ அவன்கிட்ட பேசுறதோ இல்ல அவன் பக்கத்துல நெருங்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட உன்னை உயிரோடையே நான் வச்சு எரிச்சிருவேன். ஜாக்கிரதை. இங்க பாரடி அனாத கழுத. இதுதான் நான் உனக்கு எச்சரிக்கிற கடைசி. என் பையன் மேல ஆசைப்படுறத இதோட நிறுத்திக்கோ. இவதான் என் வீட்டு மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. புரியுதா? என்னோட தகுதிக்கு இங்க நிக்கிறதே எனக்கு அசிங்கம். என் பையனோட வாழ்க்கைக்காக உன்னை எச்சரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். உனக்கு கடைசியா எச்சரிக்கிறேன், என் பையனை விட்டு விலகிடு. மறுபடியும் அவனோட உரசி உறவு கொண்டாடணும் நினைச்ச தொலைச்சிருவேன். தொலைச்சு என்னோட கௌரவத்தை காப்பாத்து நான் எந்த எல்லைக்கு போவேன். அனாத கழுதைக்கு என் பையன் கேக்குதோ? இதுக்கு மேல என் பையன் கூட உன்னை பார்த்தேன் உன் மானம் சந்து சிரிச்சிரும். ஜாக்கிரதை. கரிஸ் எனக்கு தான். ஒரு வேலைக்காரிக்கெல்லாம் ஏன் கரிசை நான் விட்டு கொடுத்துருவனா? இந்த உலகமே ரெண்டா பிளந்தாலும் அவனுக்கு நான் தான் பொண்டாட்டி. இடையில நீ வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை போட்டு தள்ளவும் நான் தயங்க மாட்டேன். வாங்கத்த போலாம். சிங்கத்தை மிதிச்சிருக்கம், போய் கால கழுவணும். நடவுங்க. நான் சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கோ. இன்னொரு தடவை என் பையன் கூட உன்னை பார்த்தேன் உன் மானம் சந்து சிரிச்சிரும். இந்த ஆகிலா ஒரு தடவை தான் சொல்லுவேன். என் பேச்ச கேட்கல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வா மருமகளே. என்ன பேத்திக்கண்ணா இதெல்லாம்? அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்கடா. என்னாச்சு? வானதி, இந்த சத்யனா உள்ளவங்க. வாங்கயா. என்னாச்சு வானதி? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, வீடு கொஞ்சம் தூசா இருந்துச்சு. கிளீன் பண்ணும்போது கணக்க தூசி எதுவும் முடிஞ்சிருக்குமே. வானதி, ஏன் இப்படி போய் சொல்ற? ஆமா, உன் குரலும் ஒரு மாதிரி தான் இருக்கு. நாங்க பாக்கும்போது நீ அழுதுட்டு இருந்த. உனக்கு என்னமோ ஆகிருக்குடி. பாட்டி, என்னாச்சு வானதிக்கு? அது வந்துமா பாட்டி சும்மா இரு கொஞ்ச நேரம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைந்து. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா, நீ ஏதோ மறைக்கிற. நான் உன்ன கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன். உனக்கே தெரியும், இந்துவை தவிர எல்லா பொண்ணுங்களையுமே நான் அக்கா தங்கச்சியை தான் பாத்துட்டு இருக்கேன். அதுலயும் நீ எனக்கு பேசல் வானதி. உன்னை பார்க்கும்போதும் சரி, உங்ககிட்ட பேசும்போதும் சரி, என் மனசுல நீ என் கூட பிறந்த தங்கச்சியா தான் தோணிட்டே இருக்கும் வானதி. வானதி, உனக்கு ஒரு கஷ்டமாண்டா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவ சொல்ல மாட்டாக்கண்ணா. தன்னோட கஷ்டத்தை தனக்குள்ளேயே வச்சிருப்பாளே தவிர அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாள். என் பேத்தியோட மனசு ரொம்ப தங்கமான மனசு. என் பேத்தியோட மனசை இன்னைக்கு சுக்குநூறா உடைச்சு போட்டாங்க அந்த 2 பேரும். யாரு பாட்டி? என்னதான் பாட்டி நடந்துச்சு? சொல்றேம்மா. இதான் கண்ணா நடந்துச்சு. அந்த பையனோட தாய்க்காரி வாய்க்கு வந்தபடி தப்பு தப்பா என் பேத்திய ரொம்ப பேசிட்டாங்க. அவங்களோட பணத்திமிர காட்டியிருக்காங்க பாட்டி. மச்சான், இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. இன்னைக்கு அவங்கள கிளிக்கிற கிளியில இந்த அதெல்லாம் வேணாம். என்னோட கஷ்டம் என்னோடய போகட்டும். அப்படியெல்லாம் விட முடியாது வானதி. வாமா. தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையான்னு நினைச்சுதான் இப்படி பேசினாங்க. உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் வானதி. வாமா. அண்ணா, அதெல்லாம் வேணாம். வானதி, எல்லாத்துக்கும் இப்படி பயந்துட்டு இருக்காத. அப்படி இல்ல இந்து, நாங்க இல்லாதப்பட்டவங்க. அவங்க சொல்றதுலயும் தப்பில்லை இந்து. அடியே கிறுக்கி. அவங்க பணக்காரங்கண்டா, அவங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு. பொண்ணுங்க நமக்கு தன்மானம் முக்கியண்டி. அத யாருக்காகவும் நாம எழுந்துடக்கூடாது. வா வானதி, இன்னைக்கு 2ல 1 பாக்குறதுதான். வா. உன் அண்ணன் நான் இருக்கமா, நீ தைரியமா வா. இல்லன்னு அது நீ எதுவும் பேசாத வானதி. எங்க கூட மட்டும் வந்தா போதும். வா. மற்றதெல்லாம் என் மச்சான் பாத்துப்பான்.